வாங்க, வெறுமையிலிருந்து இந்த உலகம் எப்படி இவ்ளோ அழகா உருவாச்சுன்னு இந்த பழங்கால பதிவை வச்சு அலசுவோம். ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பூமியில எந்த உருவமும் இல்ல, ஒரே இருட்டு, முழுமையான வெறுமை, அவ்வளவுதான் இருந்துச்சு. அந்த பேர அமைதிய உடைக்கிற மாதிரி ஒளி உண்டாகட்டும் அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான முதல் கட்டளை பிறக்குது. இருள கிழிச்சுக்கிட்டு வெளிச்சம் வந்த உடனே அந்த வெறுமை மாறி ஒரு பெரிய கட்டமைப்பு உருவாக ஆரம்பிக்குது. இப்போ வெளிச்சத்துக்கு பகல்னோ இருளுக்கு இரவுனும் பெயரிட்டு பிரபஞ்சத்தோட முதல் மாபெரும் ஒழுங்கைய இங்கேதாங்க வரையறுக்கறாங்க. 2வது நாள்ல தண்ணிய ஆகாயத்தால 2ஆ பிரிச்சு உயிர்கள் வாழறதுக்கான ஒரு சூப்பரான புதிய ஸ்பேஸ் உருவாக்கப்படுது. 3வது நாள் நிலவரம் தண்ணியெல்லாம் ஒரு பக்கம் சேர உலர்ந்த நிலம் வெளியே வருது. உடனே செடி மரங்கள்னு பூவி செழிக்க ஆரம்பிக்குது. ஒவ்வொன்னும் உருவான பிறகு இது நல்லது அப்படின்னு திரும்ப திரும்ப வர்ற அந்த வார்த்தைகளை நீங்க கவனிச்சிங்களா? அதுதான் இதோட ஹைலைட். 4வது நாள்ல தான் சூரியன், சந்திரன் அப்புறம் எண்ணற்ற நட்சத்திரங்கள் வானத்துல அததுக்கான இடத்துல சரியா நிலைநிறுத்தப்படுது. 5வது நாள்ல ஏற்கனவே உருவாக்குன அந்த காலி இடங்களை நிரப்ப கடல்ல மீன்களும் வானத்துல பறவைகளும் படைக்கப்படுது. இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, பலுகி பெருகி பூமியை நிறுத்துங்கங்கிற அந்த முதல் பெரிய ஆசிர்வாதம் இங்கேதான் வழங்கப்படுது. 6வது நாளோட தொடக்கத்துல அந்த உலர்ந்த நிலப்பரப்பு முழுக்க விதவிதமான காட்டு விலங்குகளாலையும் ஊர்வனவற்றாலையும் முழுசா நிரப்பப்படுது. இப்போ நாம கதையோட உச்ச கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த பிரபஞ்சத்தோட ஸ்பெஷல் படைப்பா ஆணும் பெண்ணுமா மனித இனம் உருவாக்கப்படுறாங்க. இந்த மொத்த பூமியையும் நல்லபடியா பராமரிச்சு ஆளுகை செய்யற அந்த மிகப்பெரிய பொறுப்பு மனிதர்கள் கைக்கு வருது. மனிதன் வந்ததும் இந்த முழு செட்டப்பும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதனால அது வரைக்கும் நல்லதுன்னு இருந்த பதிவு இப்போ மிகவும் நல்லதுன்னு மாறுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமே இல்லாத வெறுமையில இருந்து இவ்வளவு துல்லியமான உலகத்தை கட்டமைக்க சரியா 6 நாட்கள் தான் ஆயிருக்கு. இதோட சீக்ரெட் பேட்டர்ன் இதுதாங்க. முதல் 3 நாள் உறைவிடங்களை உருவாக்குது, அடுத்த 3 நாள் அது உயிரினங்களால நிரப்புது. செம்ம லாஜிக் இல்ல? கடைசியா ஒரு கேள்வி. பழங்காலத்துல சொல்லப்பட்ட இந்த ஆழமான வரிசை முறை இன்னைக்கு பூமியை பாதுகாக்கிற நம்மளோட கடமையை பத்தி உங்களுக்கு என்ன